சார், இப்ப என்னன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாரும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த நேரத்துல ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அவசியம். கர்நாடகத்துல பாருங்க, அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க, ஆல் எம்பிஸ் கூட்டம் போட்டிருக்காங்க. தமிழக அரசுக்கு இதுல என்ன சிக்கல்னு கேள்வி கேட்கறாங்க சார். அதுக்கு என்ன சார் பதில் இருக்கு? அதாவது கர்நாடகாவில் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் அந்த மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையில இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு என்னடா, நேத்திக்கு வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஏன் போறாரு கர்நாடகாவுக்கு போறாருன்னு கேட்டாங்க. இப்போ கேட்கிறாரு ஏன் போகல, ஏன் போகல, அவங்கள அவமதிச்சுட்டாங்க, ஏன் போகல, இது தமிழ்நாட்டுக்கே கிடைத்த அவமானம் இல்லையான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், அவர் போறதே எதுக்கு போறாரு? மேகதாது பிரச்சனை போய் கட்டிக்குங்கன்னு சொல்ல போறாரா? மேகதாது பிரச்சனைக்காக போறாரா? எங்களுக்கு ஜூன் 12 தமிழ்நாடு வறட்சியில் ஆடிக்கிட்டு இருக்குது, அதனால நீங்க தண்ணி திறந்து விடணும்னு கேட்க போறாரு. அவரு என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாருன்னா, சிவகுமார் நீங்க வாங்க கர்நாடகத்துல இருக்கும் நதிகள்லாம் கொஞ்சம் பாருங்க, அந்த டேம்ப் எல்லாம் பாருங்கன்றாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு பாருங்க, இங்க விவசாய நிலங்கள்லாம் எப்படி எல்லாம் காஞ்சி போயிருக்கு, அதையும் பாருங்க என்று ஒரு நல்லுறவு ரெண்டு மாநில மக்களுடைய ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை. 20 மாவட்டங்கள் சொன்னதுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றேன். இது அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டணுங்கிறதையும் அது சொல்லிடுறேன். இது ஏதோ நதிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, இரு மாநிலத்தினுடைய லட்சக்கணக்கான 40 லட்சம் தமிழர்கள் அங்க வாழ்றாங்க, இங்கேயும் கர்நாடக மக்கள் வாழ்றாங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில இருந்து அதிகமான காய்கறிகள் அங்க போகுது, அங்க இருந்து பழங்கள் வருது. இன்னும் உறவு சம்பந்தப்பட்டது, குடும்ப நலன் சம்பந்தப்பட்டது. இந்த பிரச்சனைகள்லாம் போக்குவரத்து பயணமே தடைபடக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சி தரவே மாட்டேன்னு எப்ப சொல்றாங்க? காய்கறி போக்குவரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? சார் நீங்க அதான் கேக்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து தண்ணி திறந்து நீங்க அவதூறு. ஏன்னா அங்க என்ன நடக்குது, ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டர் கிளிக்கப்படுகிறது, பதட்டமான சூழ்நிலை உருவாயிருக்கு. இங்கேயும் ஒரு பதட்டமான சூழ்நிலை விவசாய மக்கள் கிட்ட உருவாகிட்டு இருக்கு. அப்ப அந்த பதட்டத்தை தடுக்கணும், இரு மாநிலம் சிஎம் டு சிஎம் சந்திச்சு பேசணும்னா மக்கள்கிட்ட ஓகே தமிழ்நாட்டு, ஏன்னா பிரச்சனை வைத்த வழி நம்மளுக்கு தான். அப்போ ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திச்சு பேசும்போது அந்த மக்கள் கிட்ட ஒரு நல்லுணர்வு உருவாதற்கு ஒரு காரணம். எப்படியாப்பட்ட யுத்த காலங்களே பேசி தீர்க்கும் போது ஒரு நாடு இன்னொரு நாடுகளை குண்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பேசிக்கிட்டு இருக்கான் அமெரிக்காக்காரன், சுமூகமா முடிஞ்சு போயிடும், போர் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த தண்ணீர் பிரச்சனை இது இப்போ வந்த பிரச்சனையா? காலகாலமா 100 வருஷம் 1974 திமுக ஓகே சார், நான் என் கேள்விக்கு பதில் வந்ததா நான் ஃபீல் பண்ணல சார், அதனால கேக்குறேன். சிஎம் சார் போறது போலன்றது அடுத்த விஷயம். இங்க ஒரு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. திமுக கேக்குது, அதிமுக கேக்குது, பாமக கேக்குது, நாம் தமிழர் கேக்குறாங்க. புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னைக்கு ஒரு மாடல் அனைத்து கட்சி கூட்டத்தையே நடத்தி முடிச்சிட்டாரு. ஒரு சாதாரண ஒரு எதிர்க்கட்சி ஒரு சின்ன கட்சியாக இருக்கக்கூடியவர்களே செய்யும் போது ஆளுங்கட்சிக்கு தார்மீக கடமை இருக்குல்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்ன பிரச்சனை? சரி, இதனாலதான் பண்ண மாட்டேங்கிறாங்க, வெளிப்படையா சொல்லணும்ல, அதையும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நாங்கள் வெளிப்படையான அரசு நேர்மையான அரசுன்னு சொல்லக்கூடிய தாவேகா இதுல ஏன் உள்நோக்கத்தோடு அல்லது மறைமுகமாக ஏன் செயல்படுறாங்கன்னு கேக்குறாங்க சார். நீங்க ஒரு சிறந்த நெறியாளரா உருவாக்கிட்டு வரீங்க, எனக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இங்க கிருஷ்ணசாமி ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட்டாரு. இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டி நடத்திடுச்சு. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. பிரச்சனை தீர்வதற்கான முதல் ஸ்டெப் என்ன, ஏற்கனவே நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்பதான் அந்த கண்டினியூஷன். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொன்ன போதும் திறக்காத கர்நாடகா, உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்ன போதும் திறக்காத நீங்க இது கர்நாடகா, கடைசியாக நேத்து உத்தரவிட்டது 3500 கண்ணாடி, அதையும் திறக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடிய கர்நாடகா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பதட்டமான சூழ்நிலையிலுக்கு நீங்க இங்க அனைத்து கட்சி கூட்டம் கூடுறோம் சார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன பேச போறோம்? என்ன சார் பேச போறோம்? நீங்க கர்நாடகத்துல இருந்து தண்ணியை வாங்குங்க, தண்ணி கொடுக்கறியா இல்லையா, தண்ணி கொடுக்கணும்,
இதை தவிர்த்து நீங்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னபடி 177 டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும், ஜூன் மாசத்துக்கான 40 டிஎம்சி தண்ணியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து ஆகணும்ட்டு இததான் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும். ஆனால் அதுல ஏதாவது பயன் இருக்கா? அப்போ முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, நாம இவங்க கிட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி கர்நாடகத்துக்கு போய் அந்த முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை இங்க வந்து அனைத்து கட்சி விவசாய பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு அதை விவாத பொருளாக்கி அதன்படி பேசி அதற்கு பிறகும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுனா அது என்ன ஒரு சொல்யூஷன் நோக்கி போகும். இப்ப பேச கூப்பிட்டா என்னது, பேருக்கு கூப்பிட்டு கொடுக்க போறியா இல்லையா, கொடுக்கணும். சாரி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நாம உரிமையில விட்டு கொடுக்க மாட்டோம், கேட்டுதான் பெறுவோம். என்ன பையன் கர்நாடகத்துக்கிட்ட போய் சட்டையை பிடிக்க முடியுமா? அந்த முதலமைச்சரை கர்நாடகிட்ட போர் தொடுக்க முடியுமா? நாம பேசிதான் தீர்க்கணும். உச்ச நீதிமன்றம் பலமுறை சொல்லி கூட அதை கேட்காத கர்நாடகத்துல என்ன பண்ண சொல்றீங்க? இந்திய இறையாண்மையே காத்துல பறக்குது. இதை செய்ய வேண்டியது யாரு? மோடி செஞ்சிருக்கணும். செஞ்சாரா? செய்யல. இல்ல அட்லீஸ்ட் ராகுல் சொல்லி இருக்கணும். ராகுல் சொன்னாரா? செய்யல. ஏன் ஒரு அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி சென்னைக்கு வந்து இந்த ரூல் ஆஃப் லா ஆளக்கூடிய கர்நாடக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணுமாவது ஒரு வார்த்தையா பேசி இருக்கணும். சொன்னாரா? இன்னும் சொல்ல போனா ஜார்க்கண்ட் பீகாருக்கு இடையே இப்பொழுது நதிநீர் பிரச்சனையிலே மத்திய அரசாங்கம் தலையிட்டு மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் யாருக்காரு அமித்ஷா தலைமையிலே ஒரு குழு அமைச்சிருக்காங்க சார். அத போன்ற இங்க ஒரு மத்திய அமைச்சர் அமைச்சு குழு அமைக்க. இருங்க சார், இருங்க சார், முடிச்சிடறேன். நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரணும். கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் சார், உங்க டைம் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இருங்க சார், ஒரே ஒரு சுருக்கமா. இந்த சூழ்நிலையில இது செய்யாத காரணம் என்ன? கர்நாடகாவுக்கும் பிஜேபிக்கும் அங்க கர்நாடகா ஓட்டு அரசியல். ரெண்டு கட்சியும் தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க நிலையில நான் கேட்கிறேன், நீங்க இந்த தீர்ப்பு 2000 இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்ன? 2007 நடுவர் மன்ற ஆணையம் ஒன்று வெளியிட்டாங்க, இறுதி ஆணையம். அது தீர்ப்பை வெளியிட்டாங்க. இந்த காங்கிரசும் திமுக ஆட்சியும் சேர்ந்து 6 வருஷங்கள் நீங்க கிடப்பல போட்டதனுடைய பயன்தான் 277 டிஎம்சி 177 டிஎம்சி குறைஞ்சது இல்லாம அதுலயும் பெங்களூர் குடிநீருக்காண்டி ஒரு 14 டிஎம்சி கொடுத்து கொண்டாங்கன்னா எதுக்கு காரணம் என்னன்னா அங்கே எல்லாம் ஓட்டு அரசியல். எப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அந்த 2007 இருந்து 2013 வரைக்கும் அந்த நடுவர் மன்ற ஆணையத்தை வந்து இவர்கள் வெளியிடாததான் மிகப்பெரிய பிரச்சனை.